விநாயகர் ஆசிரமத்தில் உள்ள ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென பூகம்பம் வந்தது போல அந்த மரம் ஆட்டம் கண்டது. கணப்பொழுதில் அந்த பெரிய மரம் வேரோடு சாய்ந்து கீழே விழுந்தது. விநாயகர் லாவகமாக தரையில் குதித்தார். மரத்தை சாய்த்தது யார் என்று கோபத்துடன் மரத்தின் அடியை உற்று நோக்கினார். அங்கே ஒரு மிகப்பெரிய எலி தன் கூரிய பற்களால் மரத்தின் வேர்களை கடித்து குதறிக் கொண்டிருந்தது. ஆசிரமத்தின் அழகிய மரத்தை சாய்த்த அந்த எலியின் செயல் விநாயகருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது. அந்த எலியை தண்டிக்க முடிவெடுத்த விநாயகர் தன் கையில் இருந்த பரசு எனும் ஆயுதத்தை அதை நோக்கி ஏவினார். ஆயுதத்தின் ஒளி கண்டு மிரண்டு போன அந்த எலி உயிருக்கு பயந்து வளைக்குள் புகுந்து ஓடத் தொடங்கியது. ஆனால் விநாயகரின் ஆயுதம் விடுமா? எலி பாதாள லோகம் வரை சென்று பதுங்கிய போதும் பரசு விடாமல் துரத்தியது. மூச்சு வாங்க ஓடிய எலி வேறு வழியின்றி மீண்டும் பூமிக்கு மேலே வந்து விநாயகரின் திருப்பாதங்களுக்கு முன்னாலேயே வந்து விழுந்தது. விநாயகப் பெருமானின் அந்த திவ்ய ரூபத்தை நேருக்கு நேராக பார்த்த அந்த தருணம் எலிக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அதன் பழைய நினைவுகள் மீட்டெழுந்தன. அது விநாயகரை வணங்கி, ஐயனே, நான் சாதாரண எலி அல்ல. முற்பிறவியில் நான் ஒரு கந்தர்வனாக இருந்தேன். சௌபரி முனிவரிடம் பெற்ற சாபத்தால் தான் இப்படி எலியாக பிறந்து திரிகிறேன். என் தவறை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடியது. எலியின் கதையை கேட்ட விநாயகர் மனம் இறங்கினார். கந்தர்வனே, முனிவர் கொடுத்த சாபத்தை என்னால் மாற்றவோ அல்லது முழுமையாக நீக்கவோ முடியாது. நீ இந்த உருவத்திலேயே சாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்றார். எல்லி சோகத்துடன் தலைகுனிந்தது. ஆனால் கருணை கடலான விநாயகர், கவலைப்படாதே, நீ முன்பு என் மீது கொண்டிருந்த பக்தியை நான் அறிவேன். எனவே உனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறேன். இன்றிலிருந்து நீயே எனது வாகனம். உலகம் எங்கு என்னை வணங்கினாலும் என் வாகனமான உனக்கும் அந்த மரியாதை கிடைக்கும் என்று அருளினார். விநாயகரின் கருணையை கண்டு நெகிழ்ந்த அந்த எலி அவரை வணங்கி துதித்தது. அன்றிலிருந்து விநாயகரின் மூஷிக வாகனன் ஆனார். உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்து ஓம் கம் கணபதியே நம என்று கமெண்ட் செய்யுங்கள்.